பசிச்சோனே சாப்பிடணும் பார்த்துக்கோ, இது முதல் கேட்டகரி. பசிய தாங்கு, அப்பதான் நீ இன்னும் வலிமையாவ அப்படின்னு சொல்றது 2வது ரகம். நான் முதல் ரகம் தாங்க. உணவுக்கு நான் எப்பவுமே ரொம்ப அதிக முக்கியத்துவம் குடுப்பேன். அதுவும் சுவையா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், ஆரோக்கியமாவும் இருக்கணும் அப்படின்னு 3யுமே நான் எதிர்பார்ப்பேன். இந்த இடத்துல நாங்க சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னன்னா, ரொம்பவே விதவிதமான உணவு வகைகள் பரிமாறப்பட்டிருந்தது. இதுல வந்து 7 மணிக்கு முன்னாடியே நான் சாப்பிடணும்னு நினைப்பேன் நைட்டு. அதே மாதிரி காலையில 9 மணிக்குள்ளேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கணும்னு நினைப்பேன். இது மாதிரி டைம் பார்த்து பார்த்து சாப்பிட்றதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது. என்னன்னா பசிய தாங்க முடியாது. இந்த ஹோட்டல்ல நாங்க சாப்பிடும்போது கவுனி அரிசி இருக்குல்ல, ராஜாக்கள்ல சாப்பிடுவாங்கல்ல, அந்த அரிசியில ஒரு பாயாசம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. நான் அத தான் மெயின் டிஷ்ஷாவே சாப்பிட்டேன். அந்த டெசர்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்பவுமே நம்ம இந்த மாதிரி சாப்பிட போவோம் இல்லையா? அங்க நம்மளுக்காக தயாரிக்கப்பட்ட இந்த டெசர்ட் ஐட்டம் வெளியே நீங்க வாங்கி சாப்பிட்றத விட ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். என்ன ரீசன்னா, ஃப்ரெஷ்ஷா அவங்க அன்னைக்கு அந்த டேல தான் இத செஞ்சிருப்பாங்க. அதனால தான் இதோட இதோட சுவை வந்து ரொம்ப டாப்பா இருக்கும். அதனால எதையுமே மிஸ் பண்ணவே தோணாது. பட் நம்மளோட வயிறு தான் கொள்ளாது. இந்த கவுனி பாயாசம் தான் நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன். வீட்லயும் வந்து அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. இன்ஃபேக்ட் 1 மணி நேரம் கூட என்னால பசிய தாங்க முடியாது அப்படின்றத நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு. அப்படியே தலையே சுத்துதுங்க நேரத்துக்கு. சாப்பிட்டுட்டு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் ஃபாலோ பண்ணா இந்த மாதிரி தொல்லையெல்லாம் இருக்கு. கடைசியில எனக்கு என்ன புரிஞ்சதுன்னு சொல்றேன் கேளுங்க. எந்த வினை செஞ்சாலும் அதுல ஒரு நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். இந்த புரிதல நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இங்க வந்து எல்லோ கலர்ல வாட்டர் மெலன் இருந்தது. ஆக்சுவலி வாட்டர் மெலன் சாப்பிட்ற டைமே இது இல்ல, லஞ்ச் டைம் தான். இருந்தாலும் அந்த கலருக்காக, குழந்தைங்களுக்கு கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும்ன்றது இதுல நான் கண்டிப்பா பார்த்தேன். அவங்களுக்கு வாட்டர் மெலன் யூசுவலா இருந்தாலும் எல்லோ வாட்டர் மெலன் சொல்லி அதை எடுத்து எல்லாரும் சாப்பிட்டு அதோட சுவை எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணாங்க. நிறைய பேர் ஃப்ரூட்ஸை விரும்பி சாப்பிட்றத பார்க்கும்பொழுது பழங்களுக்கு அவங்க கொடுக்குற முக்கியத்துவம் புரிஞ்சுது. அந்த பழங்கள்லாம் வாட வரக்கூடாது, ஸ்மெல் வரக்கூடாதுன்றதுக்காக அவங்க ரொம்ப அழகாக ஐஸ் க்யூப்ஸை ஃபில் பண்ணி அது மேலே வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு புரியாத புதிராகவே கடைசி வரைக்கும் இருந்தது இந்த வாட்டர் பாட்டில் தான். இதில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க டேபிளில். இதோட மூடியை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குது, அதை சுற்றி ஒரு ரப்பர் இருக்குது, டைட்னஸ்க்காக அது கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மூடி வச்சுருக்காங்க, ஆனால் அதில் ஓப்பன் இருக்குது. ஏன் மூடாமல் இருக்குன்னு தான் எனக்கு புரியலை. இந்த வாட்டர் ஜக்குக்கு ஏன் இந்த மாதிரி மூடி கொடுத்துருக்காங்கன்னு ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பெப்பர் மில், ராக் மில் இதெல்லாம் பார்த்தோம். இது வந்து அதான் சால்ட் நம்ம கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இதை வச்சு தான் அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இல்லைனா என் பசங்க என்ன ஃப்ரீயாகவே இருக்க விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருந்தால் தாங்க அவங்க அமைதியாக பார்த்துட்ருப்பாங்க. முதல்ல சால்ட் எடுத்தோம், ராக் சால்ட். அது எப்படி பவுடர் ஃபார்ம் ஆகுதுன்னு பண்ணி காட்டினேன். அதுக்கப்புறமா வந்து பெப்பர் மில் எடுத்துகிட்டு அதில் பெப்பர் எப்படி பவுடராக வருது பாரு அப்படின்னு சொல்லி செஞ்சு காட்டினேன். அப்படியே கொஞ்சம் நேரம் அமைதியாக அவங்கள உட்கார வைக்கணும் இல்லையா, அதுக்காக தான். ப்ரோக்கோலி சூப் ட்ரை பண்ணேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறது. செம்மையாக இருந்தது. எப்பவுமே எனக்கு மஷ்ரூம் சூப் தான் ரொம்ப ஃபேவரட். பட் இந்த டைம் இது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் வெஜிடேரியனால ரசம், சாம்பார், அப்புறம் இது வந்து ஒரு அல்வா. இதுவும் செம்மையாக இருந்ததுங்க. நாங்கள் 4 நாளாக இட்லி தோசையே சாப்பிட்லன்னா பார்த்துக்கோங்களேன். வெறும் பன்னீர் அப்புறம் காலிஃப்ளவரே எனக்கு பிடிக்காது. ஆனால் இந்த 4 டேஸாக நான் காலிஃப்ளவர் அதிகமாக சாப்பிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த வெஜிடபிள் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தயிர் சாதமும் பொட்டேட்டோவும் கடைசியாக இருக்குது. இதை சாப்பிட்டு நம்ம லஞ்சை முடிக்கலாம்.